காட்ட தாமதம் வேண்டாமம்மா. ஓம் அமிர்தேஸ்வரி நமக. ஓம் நம சிவாயா. ஸோ இன்னைக்கு அருள்மொழிகளில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாலை 5:30 மணிக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நேற்று நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பிரம்மச்சாரி அம்மா கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அன்பும் பகுத்தறிவும், அதாவது பகுத்தறிவாளருக்கு இறைவன் மேலே நம்பிக்கையே வரமாட்டேங்குது இல்லையா? ஸோ ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் 3 விஷயம். ஆன்மீகத்தில் நம்ம முன்னேறணும், இறைவன் அடையணும் அப்படின்னா 3 விஷயம் சொல்லியிருந்தாங்க. அன்பு, நம்பிக்கை, சரணாகதி. இது 3மே பகுத்தறிவாளர்களுக்கு இல்லையே அப்படின்னு அம்மா கிட்ட கேள்வி கேட்கும்போது, அம்மா அதற்கு இது 3ம் இருக்கணும், பகுத்தறிவாளர்களுக்கு அது இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? அடுத்தது விஞ்ஞானிகளை பற்றி அம்மா பேசியிருந்தாங்க. விஞ்ஞானம் ரொம்ப நல்ல விஷயம்தான், ஆனால் அது மட்டும்தான் உண்மை, எல்லாத்துக்கும் எனக்கு ப்ரூஃப் வேணும், மற்றதெல்லாம் நான் நம்ப மாட்டேன்னு நம்ம இருந்துடக்கூடாது அப்படின்னு அம்மா சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ அதோடைய கண்டினியூஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்பொழுது நேரம் ஏறக்குறைய மாலை 5:30 மணி. அம்மா தென்னந்தோப்பில் இருந்து எழுந்து ஆசிரமத்தின் தென் பகுதிக்கு சென்றார். அங்கு ஆசிரமத்திற்கு பக்கத்து வீட்டிற்கும் இடையே உப்பங்களி அமைந்திருந்தது. பக்கத்து வீட்டுக்காரர் அம்மாவின் பக்தர். குறிப்பாக 2 பெண்கள் அம்மாவின் மீது மிகுந்த பக்தி பூண்டவர்கள். அவர்கள் அம்மாவை விட வயதில் மூத்தவர்கள். அம்மாவை கவனித்துக் கொள்ள யாரும் இல்லாத அந்த நாட்களில் இவர்கள் இருவரும் அம்மாவை பொறுப்புடன் கவனித்துக் கொண்டார்கள். அடிக்கடி அவர்கள் வீட்டிற்கு அம்மாவை அழைத்து சென்று அங்கு அம்மாவை குளிப்பாட்டி உணவளித்து வந்தனர். இன்று அம்மாவை காண காத்து கொண்டிருந்தவர்களைப் போல அந்த 2 பெண்களும் குடும்பத்தினர்களும் உப்பங்கழியின் கரைக்கு ஓடி வந்தனர். அம்மா மறுகரையில் நின்று கொண்டு இருந்தார். அவர்கள் அனைவரையும் ஒன்றாக பார்த்ததில் அம்மாவிற்கு மிகுந்த மகிழ்ச்சி. அம்மா எதிர்கரைக்கு கேட்கும்படி உரத்த குரலில் அவர்களின் நலனை விசாரித்தார். அந்த குடும்பத்தின் மூத்த மகன் அம்மாவிடம் அந்த பகுதி மீனவர்கள் மிகுந்த கஷ்டமான நிலையில் இருப்பதை தெரிவித்தார். பெருத்த மழையும் பேரலைகளும் இருப்பதால் பல நாட்களாக அவர்களால் மீன் பிடிக்கவே முடியவில்லை. பாவம், இப்படியே போனால் என்ன ஆகும் என்ற அம்மாவின் குரலில் அவரது மனக்கவலை தெரிந்தது. ஒரு நாளாவது இவர்களுக்கு உணவு கிடைக்க வேண்டுமே என்று அம்மா ஆதங்கப்பட்டார். சிறிது நேரம் அம்மாவும் அந்த குடும்பத்தினரும் உரையாடி கொண்டு இருந்தனர். அதன் பிறகு அந்த குடும்பத்தினர் தங்கள் வீட்டிற்கு திரும்பி சென்றனர். அம்மா பின்புறம் கையை கட்டியபடி தென்னந்தோப்பு வழியாக திரும்பி நடந்தார். ஆசிரமத்தின் தென்மேற்கு மூலையை அடைந்ததும் நின்றார். அங்கே நின்றபடி கடலையும் கடற்கரையின் வரிசையாக நிறுத்தப்பட்டிருந்த படகுகளையும் சற்று நேரம் பார்த்து கொண்டே இருந்தார். மீனவர்களுக்கு அவர்களது குடும்பங்களுக்கும் ஏற்பட்டு இருந்த கஷ்ட நிலையை பற்றி அவர் எண்ணிக்கொண்டு இருந்திருக்கலாம். அவர்களது குறைகளை கேட்ட அம்மா மிகுந்த கவலையும் அக்கறையும் காட்டினார். அந்த கிராமத்திலேயே பிறந்து வளர்ந்த அம்மாவுக்கு பல நாட்கள் மீன் பிடிக்க முடியவில்லை என்றால் மீனவர்களின் கதி என்னவாகும் என்பது அம்மாவுக்கு நன்கு தெரியும். அன்று மாலை பஜனையில் அம்மா அன்னையல்லவா என்ற பாடலை மனமுருகி பாடினார். அம்மா பாடும்போதே அழுதார். அவை ஆனந்த கண்ணீரா அல்லது அந்த ஏழை மீனவர்களுக்காக அம்மா இறைவனிடம் பிரார்த்தித்து அழுத கண்ணீரா? பஜனை முடிந்தது. அம்மா நீலுவை அழைத்தார். மகனே, கடற்கரை குடும்பங்களை சேர்ந்த குழந்தைகள் சாப்பிட எதுவும் இல்லை என்பதை கேட்டு அம்மாவிற்கு மிகுந்த வேதனையாக இருக்கிறது. ஏதாவது செய்யாவிட்டால் அம்மா நிம்மதியாக இருக்க முடியாது. அம்மாவால் சாப்பிடவோ தூங்கவோ முடியாது. நாளையே அரிசியும் மற்ற உணவுப் பொருட்களையும் வழங்க ஏற்பாடு செய் என்றார். அம்மா கூறியபடி செய்வதாக நீலு பதிலளித்தார். இரவு 11 மணி. ஆசிரமத்தின் விளக்குகள் அனைத்தும் அணைக்கப்பட்டன. ஆனால் 12 மணி ஆகியும் அம்மாவின் அறையில் விளக்குகள் எரிந்து கொண்டே இருந்தன. வெளியே மழை பெய்து கொண்டு இருந்தது. அந்த மழை சத்தத்தின் இடையே அம்மாவின் அறையிலிருந்து தம்புராவின் நாதம் வரும்படி கேட்டது. அந்த இனிய ஸ்ருதியுடன் அம்மாவின் குரல் இழைந்து ஒலிக்கலானது. அம்மா காலின காணான் என்ற பாடலை பாடினார். அம்மா அந்த மீனவர்களுக்காக பிரார்த்தனை செய்து கொண்டு இருக்கலாம். கொட்டும் மலையில் ஒளி, அலைக்கடலின் ஆர்வம், அம்மாவின் அமுதகானம், இவை 3ஐயும் அந்த இரவு தழுவி
அணைத்து கொண்டது. பெருமழை பெய்த அந்த இரவு கவலையை தரும் சூழ்நிலை ஏற்பட்டது. அம்மாவின் பாடலை சில பிரம்மச்சாரிகள் தங்கள் குடிசைக்கு முன் வந்து நின்று கேட்டுக்கொண்டு இருந்தனர். மீனவர்களின் துயரமும் அவர்களது மன வருத்தமும் அம்மாவின் பாடலில் பிரதிபலித்தது. அம்மாவின் பரந்த மனம் அவரை சுற்றி நடக்கும் நிகழ்ச்சியை நன்கு பிரதிபலித்தது. ஸோ இப்போ இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ஸோ என்ன பண்ணுறாங்க, அம்மா வந்து உப்பங்கழி, அதாவது கடற்கரை பக்கத்துக்கு போகிறாங்க. அப்போ இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து அம்மாவுடைய பக்தர்கள் அம்மா பார்க்குறாங்க. 2 பேருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அம்மா சின்ன வயசில் யாருமே இல்லாத நிலையில் இருக்கும்போது தவம் செஞ்சுட்டு இருந்தாங்க இல்லையா, அப்போ வந்து இவங்க தான் வந்து அம்மா வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு குடும்பம் தான் அவங்க வந்து சொல்கிறாங்க. மீனவ குடும்பங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்ட்டு. ஏன்னா சோறு தண்ணிக்கே அங்கே வழி இல்லாமல் இருந்திருக்காங்கன்னா பார்த்துக்காங்களேன். ஏன்னா அம்மா வந்து சாப்பாடு கொடுத்தாதான் எனக்கு நிம்மதி அப்படின்னா அவங்க எத்தனை நாள் பட்டினி இருந்திருப்பாங்க. ஸோ இதில் ஒரு விஷயம் நம்மளுக்கு நல்லா புரியுது. என்ன அப்படின்னா, அம்மா கடவுள் தானே. அம்மா மேஜிக் பண்ணால் அரிசி காய்கறிலாம் வரும், அது தெரியும்ல உங்களுக்கு. தெரியுமா? ஆல்ரெடி அம்மா வந்து இந்த மேஜிக் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, வெறும் கிண்ணம் தான், அந்த கிண்ணத்துக்குள்ளே ஒன்றுமே இல்லை. ஆனால் அம்மா வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த கிண்ணத்தை நீட்டும் போது அந்த கிண்ணத்தில் பஞ்சாமிர்தம் வந்துச்சான். அந்த பஞ்சாமிர்தம் வந்த கூட்டம் அத்தனை பேருக்கு கை நிறைய போய் சேர்ந்துச்சான். அப்போ அந்த பஞ்சாமிர்தத்தை அம்மா மேஜிக்காக வர வச்சிருந்தாங்க. ஏன்னா அம்மா கடவுள் தான் இல்லையா, அம்மா எதை வேணாலும் வர வைப்பாங்க. அதே மாதிரி தண்ணியில் ஒரு தடவை சங்குல தண்ணி ஊற்றி தீபம் போட்டிருந்தாங்க. ஒருத்தவங்க வந்து விளக்கெல்லாம் உடைச்சிட்டாங்க. அப்போ யாரும் கவலைப்படாதீங்க, சங்கு எடுத்துட்டு வாங்க. ஏன்னா அங்கே வந்து பீச் தான் இல்லையா, ஸோ சங்கு நிறைய கிடைக்கும். சங்கு எடுத்துட்டு வாங்க, தண்ணி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த தண்ணியில் வந்து அம்மா வந்து திரி போட்டு எரிய வச்சாங்க. அம்மா இந்த மாதிரி நிறைய லீலைகள் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் பால், ஒரு கிண்ணத்தில் வந்து பாலே இல்லை, ஆனால் ஒரு கிண்ணத்தை மட்டும் ஜஸ்ட் எடுத்து இந்தாங்க பால் பிரசாதமாக எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஊற்றும் போது பால் வந்துச்சு. இதெல்லாம் வந்து அம்மாவுக்கு ஒரு சாதாரண விஷயம் தான். அப்போ அம்மா நினைச்சிருந்தாங்கன்னா அரிசி காய்கறி எல்லாம் மேஜிக்காக வர வச்சிருக்கலாம்ல, வர வச்சிருக்க முடியும்ல, ஏன் வர வைக்கல? ஏன்னா அம்மாவே இறங்கி செய்யறதுக்காக இங்கே வரல, நம்மளை செய்ய வைக்கிறதுக்காக வந்திருக்காங்க. புரியுதுங்களா? நம்மளை செய்ய வைக்கிறாங்க. அப்போ பாருங்க, நீலு பிரம்மச்சாரி கிட்ட அம்மா சொல்றாங்க, எப்படியாவது உணவு ரெடி பண்ணுன்றாங்க. அவர் எப்படி ரெடி பண்ணுவார்? அவர் வேலைக்கு போறாரா? அப்போ யோசிக்கணும். அம்மா இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, அப்போ என்ன பண்ணியிருக்கலாம்? இருக்கிற எல்லா பிரம்மச்சாரியும் ஒன்று சேர்ந்து மேபி இது என்ன பண்ணலாம்? அம்மா சொல்றாங்க எனக்கு தூக்கம் வராது, ரொம்ப கவலையா இருக்காங்க, பேசாமல் ஒருவேளை சாப்பாடை நம்ம கட் பண்ணிக்கலாம். நமக்கு எதுக்கு ஒருவேளை சாப்பாடு? அந்த சாப்பாடை கூட நம்ம கட் பண்ணிக்கலாம், நம்ம சாப்பிட்ற சாப்பாடை அந்த மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு கூட தான் அருந்த வேண்டிய ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க வைக்கிறதா, கொடுக்கிற அந்த மனோபாவத்தை அம்மா நமக்குள்ள வளர்க்க தான் வந்திருக்காங்களே தவிர்த்து அம்மா மேஜிக் பண்ண வரல. இது அம்மா ஆக்சுவலி ஓப்பனா சொல்லிட்டாங்க ஸ்டார்டிங்கே. நிறைய பேர் அம்மா மேஜிக் பண்ணதை பார்த்துட்டு, அது மேஜிக்னு சொல்லக்கூடாது, நான் ஜஸ்ட் சொல்றேன், ஓகேவா, லீலைன்னு சொல்லலாம். அம்மா பண்ண லீலையெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, அம்மா கிட்ட வந்து நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அம்மா ஓப்பனா சொல்லிட்டாங்க ஸ்டார்டிங்கே, நான் இந்த மாதிரி வித்தைகள் காட்ட வரல, நான் உண்மையை உங்களுக்கு உணர்த்துறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு அப்பயே சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அம்மா இந்த மாதிரி ரொம்ப வந்து மேஜிக் அதெல்லாம் பண்ணிலாம் நிரூபிக்கணும்னு அம்மா நினைக்கவே இல்லை. ஏன்னா எதுவுமே பாடம் கற்றுக்க முடியாது. ஏன் நான் மேஜிக் பண்ணணும்? உன்கிட்ட இருக்கிறத நீ விட்டு கொடு முதல்ல, அதுக்கு தானே நான் வந்திருக்கேன். நான் மேஜிக் கொடுத்துக்கிட்டே இருந்தேன்னா நீ என்னதான் நீ கற்றுக்க முடியும்? ஒன்றுமே கற்றுக்க முடியாது. அப்போ பாருங்க, அம்மா வந்து பிரார்த்தனை பண்ணி தான், கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி தான் அந்த மழையை கூட அம்மா நிற்க வச்சிருக்காங்க. இப்போ நம்ம இது எதிர்க்கு படித்தோம், நைட் அம்மா வந்து பாட்டு பண்ணாங்கன்னு வரைக்கும் படித்தோம். அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னா, அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா சூரியன் உதயமாகுது, அப்படியே பளிச்சுன்னு வெயில் அடிக்குது, வேற லெவலில் அங்கே காட்சியாக இருக்குது, மழை நின்றுடுச்சு. அப்போது அம்மா என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க, அம்மா கடவுள் தானே, இவங்க வந்து கேட்டாங்கல்ல, கேட்ட உடனே அம்மா வந்து மழையை நிறுத்திருக்கலாம்ல, ஆனால் நைட்டெல்லாம் அவங்களுக்காக உட்காந்து பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி பிரார்த்தனை பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இறைவன் வந்து கண்ணீருக்கு மனம் இறங்குவார்னு அம்மா சொல்றாங்க இல்லையா, அம்மா அழுதுருக்காங்க. ரீசெண்டாக ஒருத்தவங்க அம்மாவை பார்க்க போனாங்களாம், அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை போல் இருக்கு. அம்மா கிட்ட வந்து அம்மா நீங்கள் என்னை காப்பாற்றணும்னு சொல்லும் போது அம்மா என்ன நம்ம சொன்னாங்க, நல்லா பிரார்த்தனை பண்ண, அம்மா உனக்கு உதவி செய்யறேன்னு சொன்னாங்களாம். மனமுருகி பிரார்த்தனை பண்ணு, உனக்கு வர கஷ்டத்துக்கு காரணமே நீ மனமுருகி அழுது பிரார்த்தனை பண்ணும்போது உன்னுடைய அகங்காரம் ஆணவம்லாம் அழியும். முதல்ல நீ அந்த கஷ்டத்தை ரியலைஸ் பண்ணணும். ரியலைஸ் பண்ணி நான் ஒண்ணுமே இல்லைன்னு கடவுள்கிட்ட நிராயுதபாணியா நின்று நீங்க தான் எனக்கு எல்லாமே சொல்லணும். அந்த பாடத்தை கத்துக்கிறதுக்காக தானே இந்த சூழ்நிலையே வருது, ஓகேவா? அப்போ அம்மா பாருங்க, இந்த மழை அப்படின்னு இருக்கும்போது கூட அம்மா இப்போ பூமா ஸ்டாப்லாம் சொல்லலை.
பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க, இறைவனுக்காக பாட்டு பாடியிருக்காங்க, இறைவனுக்காக அழுதுருக்காங்க. அம்மா தான் இறைவன், இருந்தாலும் அதை பண்ணி நமக்கு அம்மா வந்து காட்டுறாங்க. இந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு புரிஞ்சுது. அடுத்தது என்ன பாயிண்ட் புரிஞ்சுது அப்படின்னா, இங்க யார் கடவுள்? ஏன் இந்த நிலைமை வந்துச்சு? ஏன் திடீர்னு இயற்கைக்கும் நமக்கும் இப்படி ஒரு முரண்பாடு? கண்ட நேரத்துல ஏன் மழை பெய்யணும்? சரியான நேரத்துல பெய்ய வேண்டியதுன்னு அந்த காலத்துல எப்படி தெரியுமாவா? மழை வந்து நம்மளை டிஸ்டர்பே பண்ணாதான். ஏன்னா இயற்கைக்கும் மனுஷனுக்கும் அப்படி ஒரு இணக்கம் இருந்துச்சாம். மழை வானா வருமா, மழை கூட டிஸ்டர்ப் பண்ற மாதிரி வராதான், நம்மளுக்கு செழிப்ப கொடுக்க தான் வருமே தவிர்த்து மழையால பிரச்சனை அப்படின்ற ஒரு விஷயம் அங்க வரவே இல்லை. ஏன்னா இயற்கையும் மனிதர்களும் ஒத்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அப்படியே முரண்பாடா நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம், இயற்கையை அழிச்சுக்கிட்டு இருக்கோம். கரெக்டா? அதனாலதான் இந்த பாதிப்பு. அப்ப மழை பாட்டுக்கு கொட்டுது, நம்மளுடைய வாழ்வாதாரத்தை அழிக்கக்கூடிய அளவுக்கு மழை கொட்டுது அப்படின்னா நம்ம ரெண்டு பேருக்கும் ஆக்சுவலி ஒரு ரிலேஷன்ஷிப்பே இல்லை, இயற்கைக்கும் நமக்கும் அங்க ரிலேஷன்ஷிப்பே இல்லை. சுயநலம் மாறிடுச்சு. வீடு கட்டுறதுக்காக இயற்கையை நம்ம அழிக்கிறோம், ஏரியை வந்து அழிக்கிறோம் இல்லையா? ஸோ அப்போ இயற்கைக்கும் நமக்கும் ஒரு மிகப்பெரிய முரண்பாடு வந்துருச்சு. அதனால நம்மளுக்குள்ள வந்து ஒரு பாண்டிங்கே இல்லாததுனால கண்ட நேரத்தில் மழை பெய்யுது, அதனால நம்மளுக்கு வாழ்வாதாரமே இங்க தடுமாற்றமாகுது. அப்போ இதுக்கு யாரு காரணம்? நம்ம தானே காரணம். ஸோ அம்மா என்ன யோசிப்பாங்க நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இங்க யாரு கடவுள்? அந்த குணம் தான் கடவுள், அந்த நல்ல குணம் தான் கடவுள். ஓகேவா? அப்போ அம்மா வந்து அவங்க சொன்ன உடனே ஜி பூம்பான்னு சொல்லல, ஓகே இது எப்படியா நடந்துட்டோம் அப்படின்னு பண்ணல. அம்மா நைட்டெல்லாம் பாடியிருக்காங்க, அழுதுருக்காங்க. ஏன்னா அம்மாவுக்கு நம்ம தான் கடவுள். நமக்கு அம்மா எப்படி கடவுளோ, அம்மா சொல்லுவாங்க அடிக்கடி, அம்மாவுக்கு நம்ம தான் கடவுளாம். நீ ஆக்சுவலி கடவுள் தான், ஆனா உன்னுடைய சுயநல எண்ணத்தால நீ கடவுள்ன்றதை மறந்துட்டு சுயநலமா யோசிக்கிற. அதை மட்டும் எடுத்துரு, நீ கடவுள் தான். நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ண. அப்படி ஒரு பாண்டிங் நம்மளுக்கு இறைவனோட இருக்கணுமா? ஓகேவா? சோ அம்மாவுக்கு நம்ம தான் கடவுள். இங்க மழை பெஞ்சு ஊரெல்லாம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா, நீ கடவுள் தன்மையில இருந்திருந்தா இது நடந்திருக்குமா? நீ கடவுள் தன்மையில இல்லாம போயிட்டியே அப்படின்னு நினைச்சு அம்மா எழுதிருக்கலாம். சோ நீயே கடவுள், ஆனா பரிதாபமா இப்படி நிக்கிறியே, அந்த கடவுள் தன்மையிலிருந்து விலகி இப்படி நிக்கிறியே. புரியுதுங்களா? இது வந்து ஹீரோயிசம் காட்டக்கூடிய விஷயம் இல்ல. அம்மா வந்து அங்க ஹீரோயிசம் காட்டல, நான் யாரு கடவுள் தெரியுமா, இப்ப ஜி பூமா மேஜிக், நாளை காலைல நான் சொல்றேன் மழை இருக்காது, அப்படிலாம் அம்மா பண்ணல. ஏன்னா அம்மாக்கு அது வேதனை, அது ஒரு வலி. இயற்கைக்கும் மனிதர்களுக்கும் இப்படி ஒரு முரண்பாடு இருக்கு. நீ கடவுள் தன்மையை மறந்துட்டு இப்படி நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோமே. இந்த உலகத்தையே தான் சொல்றேன், அவங்கள மட்டும் நான் சொல்லப்பா, இந்த உலகமே அப்படித்தானே இருக்கு. சோ அம்மா வந்து அந்த இடத்துல ஹீரோயிசம் காட்டுறதுக்கு பதில் அம்மா உணர்றாங்க பாருங்களா அந்த வேதனைய. ஜீவாத்மாவை நான் எப்படி படைச்சேன், என் குழந்தைகளை நான் எப்படி படைச்சேன், என்ன மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். ஆனா நம்ம கொடுத்ததையும் அழிச்சுட்டு இங்க வந்து முரண்பாடா இங்க எவ்வளவு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குன்னு அம்மா நமக்காக இறங்கி வந்து எப்படி வாழணும்னு சொல்லி, எப்படி பிரார்த்தனை பண்ணணும்னு சொல்லி காட்டுறாங்க, எப்படி கண்ணீர் சிந்தணும், கடவுளுக்காக எப்படி உருகணும் அப்படின்னு அம்மா நம்மளுக்கு ரோல் மாடலா இருந்து காட்டுறாங்க. ஒரு பக்தையா இருந்துதான் அம்மா அன்னைக்கு பண்ணிருக்காங்களே தவிர்த்து கடவுளா இருந்து பண்ணல. அந்த இடத்துல ஒரு பக்தையா இருந்து பிரார்த்தனையையும் பண்ணி ஒரு கடவுளா இருந்து அந்த விஷயத்தை விளக்கியும் எடுத்தும் காட்டினாங்க. மழையும் நின்றுச்சு. புரியுதுங்களா? நான் கடவுள், எனக்கு எல்லா சக்தியும் இருக்கு அப்படி இல்லையா, நீனும் கடவுள் தான். இந்த சூரிய பகவானும் கடவுள் தான். சூரியன் பகவானை நான் வந்து வெளில கூப்பிட்டு பிரார்த்தனை பண்றேன். மழையை நிக்க சொல்லி, அம்மா நீ பொழிஞ்சது போதும் நிக்க சொல்லி பிரார்த்தனை பண்றேன். சூரிய பகவான் வர சொல்லி நான் பிரார்த்தனை பண்றேன். ஏன்னா எல்லாமே கடவுள் தானே. ஸோ நம்மளும் எல்லாரையும் கடவுளா பார்க்கணும், நம்மளையும் கடவுளா பார்க்கணும். நமக்குள்ளே இருக்கிற அந்த கடவுள் தன்மையை வெளியே கொண்டு வரணும். அதான் கடவுள்ன்றது சும்மா சாதாரண விஷயம் இல்லை. ரொம்ப நல்லவங்க, ரொம்ப கஷ்டம். அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம், ரொம்ப நல்லவங்களா இருக்கிறது தான். கடவுள்னா யாரு? சக்தி வாய்ந்தவர் கிடையாது, ரொம்ப நல்லவர். அவரை மாதிரி நல்லவரா இருக்கிறது தான் இங்க மிகப்பெரிய கஷ்டம். இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம கடவுள், அவ்வளவுதான். ஓகே, அடுத்து 3வது அத்தியாயம். 1984 ஜூலை 8 ஞாயிற்றுக்கிழமை. இன்று காலை சூரியன் உதித்ததை பார்த்து அனைவருக்கும் மிகுந்த வியப்பு ஏற்பட்டது. பல நாட்கள் பெய்த மழைக்கு பிறகு இந்த சூரியன் உதயம் மிக அழகாக காட்சியாக இருந்தது. சூரியனின் கதிர்கள் நனைந்த இலைகளின் மீது பட்டு மின்னியது.
பறவைகள் பெரும் மகிழ்ச்சியுடன் கிளைகளில் தாவி குதித்து கூவின. மீனவர்களின் கஷ்டம் தீர்ந்து அந்த நாள் நல்லபடியாக அமையும் என தோன்றியது. அம்மா கூறியபடி கடற்கரையில் வாழ்ந்த கிராமத்தவர்களுக்கு அரிசியும் உணவுப் பொருட்களும் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது. காலநிலையில் திடீரென்று ஏற்பட்ட இந்த மாற்றம் மீனவர்களும் அவர்களது குடும்பத்தினரும் பட்ட கஷ்டத்தை சீர் செய்ய அம்மா செய்த சங்கல்பத்தின் விளைவுதான் என்று ஆசிரமவாசிகள் நம்பினார்கள். அவர்களது துயரங்களை கேட்ட பிறகு அம்மா எதுவும் சாப்பிடவோ பருகவோ இல்லை. அம்மா நேற்று பாடிய பாடல்கள் மீனவர்களை பட்டினியில் இருந்து காப்பாற்ற செய்த ஆழ்ந்த பிரார்த்தனையை போல இருந்தது. அவர்களுக்கு ஒரு நாள் உணவாவது கிடைக்க வேண்டும் என்று அம்மா நேற்று பேசும்போது சொல்லியிருந்தார். அதற்கு ஏற்றாற் போல அன்று மாலையே பெய்யாமல் நல்ல வெயில் அடித்தது. கடலும் கடந்த சில நாட்களை போலின்றி கொந்தளிப்பு இன்றி இருந்தது. அன்று மீனவர்கள் பகலில் மீன் பிடிக்க சென்ற போது நிறைய மீன்கள் கிடைத்தன. அதனால் பல குடும்பங்கள் பட்டினியில் இருந்து காப்பாற்றப்பட்டன. ஒரு நாளாவது அவர்களுக்கு உணவு கிடைக்க வேண்டுமே என்று அம்மாவின் வாக்கு உண்மையாயிற்று. அன்று ஆசிரமத்தில் இருந்து உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டதாலும் நிறைய மீன்கள் கிடைத்ததாலும் ஒரு சாத்தியமாயிற்று. அதாவது அம்மா ஒரு நாளாவது இவங்களுக்கு ஒரு சாப்பாடு நல்லபடியாக கிடைச்சிடணும்னு அம்மா நினைச்ச சங்கல்பம் இங்கே சக்சஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அதாவது என்ன தெரியுமா, ஏன் அம்மா ஒரு நாளாவது சாப்பாடு கிடைக்கணும்? அம்மா கடவுள் தானே, எல்லா நாளும் சாப்பாடு போட வேண்டியது தானே. அப்புறம் ஏன் நம்ம இங்கே வந்திருக்கோம்? பாடம் கற்றுக்க தானே வந்திருக்கோம். எப்படி வாழணுன்ற வாழ்க்கை கற்றுக்க தானே வந்திருக்கோம். பசினா என்ன, உதவினா என்ன, அந்த துறவு மனப்பான்மைனா என்னன்னு கற்றுக்க தானே வந்திருக்கோம். ஸோ அதெல்லாம் அம்மா வேடிக்கை பார்க்குறாங்க. வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த உணவு அதுக்கப்புறம் தாங்க முடியாது இல்லையா. ஒரு தாய் முடிஞ்ச அளவுக்கு தன்னுடைய குழந்தைய பக்குவப்படுத்தி தான் பார்ப்பாங்க. அதையும் தாண்டி அங்கே நிலைமை மோசமாக போகுதுன்னா அம்மா பாருங்க ஒரு வேளை சோறு போட்டுட்டாங்க. அதுதான் அம்மா சொல்லியிருக்காங்க, ஒரு வேளை சோறாவது இந்த குழந்தைங்களுக்கு நான் போடணும். எல்லா வேலையும் தான் போடுவாங்க. இருந்தாலும் கடவுள் குருனா சும்மா இல்லை இல்லையா, நம்மளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கும் இருக்கு இல்லையா. ஸோ அது ஒரு கெஸ் தான், அப்படி இருக்கலாம். அடுத்தது அன்று 11 மணிக்கு பகல் தரிசனம் ஆரம்பமாயிற்று. அம்மா தரிசன குடிலுக்கு வந்தபோது ஒரு சிறு பையனும் கூட வந்தான். குழந்தை இல்லாத ஒரு தம்பதியருக்கு அம்மாவின் அருளால் பிறந்த அவனது பெயர் சக்தி பிரசாத். அம்மாவின் கையை பிடித்து கொண்டு நடந்து வந்த போது ஒரு பால யோகியை போன்று அவன் காட்சியளித்தான். நெற்றியில் நீளமான விபூதி பட்டையும் கழுத்தில் உத்ராட்ச மாலையும் அணிந்திருந்தான். பக்தர்கள் அவனது தோற்றத்தை ஆச்சரியத்துடன் பார்த்தனர். அவர்களது வியப்பை கவனித்த அம்மா பெரிய மாலையும் விபூதி பட்டையும் போட்டுக்கொள்ள வேண்டும் என்று அவன் மிகவும் விரும்பினான் என்றார். அம்மாவுடன் சில தினங்கள் தங்கியிருக்க வந்திருந்த அந்த பையனை பார்த்து அம்மா மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருந்தார் என்று தோன்றியது. அம்மா தரிசனம் கொடுக்கும் கட்டிலில் மேல் அமர்ந்து கண்களை மூடி சற்று நேரம் தியானத்தில் ஆழ்ந்தார். பிரம்மச்சாரிகள் குரு பாதுகா சோஸ்திரத்தை பாடினர். அம்மா தரிசனம் கொடுத்து கொண்டிருந்த போது பிரம்மச்சாரிகள் தொடர்ந்து பாடிக்கொண்டே இருந்தார்கள். ஓகே, ஸோ இதோட இது முடியுதுப்பா. அடுத்தது 3வது அத்தியாயத்தோட ஸ்டார்டிங் சாப்டரான சாதனையும் விதியும். பாருங்க, சாதனையும் விதியும். வாவ், நல்லா இருக்கும் போல் இருக்கு இந்த டாபிக். ஸோ இது நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஏன்னா இது ஃப்ரெஷ்ஷாக பார்க்க வேண்டிய டாப்பிக்காக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம அழகாக ஒரு விஷயம் பார்த்தோம். அம்மா எப்படி பிரார்த்தனை பண்ணணும், எப்படி ஒரு கடவுள் தன்மையில் நம்ம இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம இதில் பார்த்தோம் இல்லையா. ஸோ நாளைக்கு சுவாரஸ்யமான இந்த விஷயத்தை பார்க்கலாம். ஓம் அமிர்தேஸ்வரி நமஹ. ஓம் நம சிவாயா. சொந்தம் ஒருவரும் இல்லை என்ற உண்மையை ஒரு நாளும் நீ மறந்திடாதே. அர்த்தமற்ற கர்மங்களை செய்து கொண்டே சம்சாரத்தில் பயனின்றி நீயும் வீணாய் அலைகின்றாயே. நிலையில்லா உலகினை நிஜமென்று எண்ணிடாதே. மெய்ப்பொருளாம் அந்த சக்தி என்றும் ஒன்றுதான்.